ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, சாக்கோஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. சாக்கோஸ்னாலே சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை நம்ம கடையில் இருந்து தான் வாங்கி கொடுக்குறோம். இப்போ நம்ம வீட்டிலையே ஹெல்த்தியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 1 கப் வீட் ஃப்ளார் எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் சூஜி, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், வெண்ணிலா எசன்ஸ், பட்டர், அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன், அதாவது கொதிக்க வச்சு வச்சுருக்கேன். இவ்வளோதான் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளார்லாம் நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். வீட் ஃப்ளாரும் கொக்கோ பவுடரும் கொஞ்சம் சால்ட்டும் பேக்கிங் பவுடரும் போட்டு ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஜலிச்சு எடுத்தாச்சு. இதில் நம்ம பட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ரவையையும் ஆட் பண்ணலாம். ரவையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். தேவைன்னா ஊற்றிக்கலாம். ஃப்ளேவர் வேண்டான்னா நமக்கு கொக்கோ பவுடரில் இருக்க ஃப்ளேவரே போதும். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம நாட்டு சர்க்கரை தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம நல்லா ரெடி பண்ணிக்கிடணும். இப்போ நம்ம நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது. இது அப்படியே நம்ம ஒரு 10 மினிட்ஸ் போல் வச்சிடலாம். மினிட்ஸ் ஆயாச்சு. நம்ம எடுத்து ஷேப் கொடுத்துடலாம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு வச்சுக்கலாம். நான் இந்த ஷேப் கொண்டு வந்திருக்கேன். நான் இன்றைக்கி ஓவனில் தான் வைக்க போகிறேன். 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 15 மினிட்ஸ் வச்சா போதும், நமக்கு ரெடி ஆயிரும். இதை நம்ம ஓவன் இல்லாதவங்க நம்ம எப்படி ஸ்டவ்வில் வைப்போமோ கேட்கலாம், அதே போல் நீங்கள் வச்சு எடுத்துக்கலாம். இப்படி வச்சு ரெடி பண்ணி நம்ம பாட்டிலில் அடைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு 1 மந்த் வரைக்கும் அது கெட்டு போகாது. ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம தேவைப்படும் போது பிள்ளைங்களுக்கு மில்க் ஊற்றி ஹனியோ சுகரோ ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம். ரொம்ப நல்லது. இது நம்ம உடம்புக்குமே ரொம்ப நல்லது. இதில் எந்த ஒரு கெமிக்கலுமே நம்ம ஆட் பண்ணலை. வெனிலா எசன்ஸ் வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். வீட் ஃப்ளார், கொக்கோ பவுடர், ரவை நம்ம இதெல்லாம் தான் நம்ம சேர்த்துருக்கோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா பிள்ளைங்க கேட்கும்போது கொடுத்துக்கலாம். இப்போது
ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஓவனில் வச்சிடலாம். ஓவனில் வச்சாச்சு. சூப்பராக நல்ல கிறிஸ்பியாக வந்திருக்கு நமக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணிடலாம் பிள்ளைங்களுக்கு கொடுக்க. நான் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். தேவைக்கு எடுத்துட்டு நம்ம அதில் சூடு மில்க் ஊற்றி ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சா போதும். நமக்கு அது எப்படி நம்ம கடையிலேருந்து வாங்கி சாப்பிட்றோமோ அதே போலே நமக்கு கிடைக்கும். மில்க்கும் ஹனியும் ஊற்றிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்துன்னு சொன்னாங்க பிள்ளைங்க. சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு தான் பிடிக்கணும், அவங்களுக்கு தான் அதோட டேஸ்ட்டு தெரியும். நான் அதிகமாக அதை சாப்பிட்டதில்லை. கடையில் உள்ளது போலே இருக்குன்னு சொன்னாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.